நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களை எல்லாரும் பார்த்தோன்னு இப்படி கேட்கறாங்களா, ஏன் உன் முகம் ரொம்ப பாடலாவே இருக்குது, நீ ரொம்ப சோகமா இருக்கிற, உனக்கு என்னாச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப சோர்வா போயிருக்கீங்களா? மனசுல ரொம்ப கவலை, இருதயத்துல ரொம்ப துக்கம், வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை, நான் என்ன பண்றது, என் பலனெல்லாம் போச்சு, என் குடும்பத்துக்காக உழைச்ச எல்லா பலனும் போயிடுச்சுன்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒரு புது பலத்தினால இடை கட்டுகிறார். பலனற்று போய் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் பலனற்று போயிட்டு நினைக்கிற, ஏன் எல்லாருக்கும் முன்னாடி ஏதோ நான் பறி கொடுத்தது போல நீ இருக்கிற, நான் இன்னைக்கு உன்னை ஒரு புதிய பலத்தினால, ஒரு புதிய தரிசனத்தினால, புதிய வல்லமையினால நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த வேலையுமே செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை, திராணி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் புதிய பலன் கொடுப்பார். சரீரத்துல வேதனையா, உச்சன் தலையில இந்த உள்ள கால் வர அப்படியே அணுவா குத்துதையா, ஆமேன், ஊசி குத்துனது போல இருக்குது, அவ்வளவு பலவீனத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒரு புது பலத்தை தருவேன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கும் பொழுது, நீங்கள் காத்திருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை ஒரு புதிய பலத்தினால இடை கட்டுவார். இது மனுஷன் கொடுக்கிற பலன் அல்ல, இது ஆதாரம் கொடுக்கிற பலன் அல்ல, இது மருந்து மாத்திரைகள் கொடுக்கிற பலன் அல்ல, இது உன்னதத்தின் பலன். இந்த உன்னதத்தின் பலன் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலும் ஜெயித்து பெற்றுக் கொள்வீர்கள். உலக பிரகாரமான வேலைகளிலும் உலக பிரகாரமான சவால்களையும் ஜெயிக்கக்கூடிய அந்த பலன் உங்களை நிரப்பும். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நிறைய நேரம் நம்ம பார்க்கும்போது இந்த வேலையை கொடுப்பாங்க, இதெல்லாம் உனக்கு பலன் இருக்கா செய்யறதுக்கு, இந்த இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு உனக்கு பலன் இருக்கா, இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு ஞானம் இருக்கா, நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கூட நம்மளை ரொம்ப தரம் தட்டி நம்ம ரொம்ப தாழ்த்தி பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், பேசுறவங்க பேசட்டும், ஆனா இன்னைக்கு நான் உன்னை ஒரு புதிய பலத்தினால நான் இடை கட்டுகிறேன். இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன் என்றால் உன்னதத்தில் இருக்கக்கூடிய பலன். ஆகையால் நீ எதையும் குறித்து நீ பயப்படையே தேவையில்லை. உனக்கு தேவையான புதிய பலனையும் புதிய ஞானத்தையும் புதிய தைரியத்தையும் நான் உனக்கு கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அதனால தைரியமா இருங்க. இன்னைக்கு நடந்து போகும்போது, நாம வேலை செய்யும் பொழுது, மற்ற காரியங்களை செய்யும், படிக்கும் பொழுது, மற்ற ப்ராஜெக்ட் ஒர்க் பார்க்கும்போது, மற்ற எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஒரு புதிய பலத்தினால இடை கட்டிருக்கார். இந்த வேலையை செய்ய, இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க, இவைகளுக்குள்ளாக நடக்க, இவைகளை மேற்கொள்ள எனக்கு கர்த்தர் புதிய பலனை கொடுத்திருக்கார். இது விசுவாசிங்களை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஒரு புதிய பலத்தினால இடை கட்டி உங்களை ஆரோக்கியப்படுத்தி வழி நடத்துவாராக.